வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி செய்ய போகிறோம். சீக்கிரம் செஞ்சிடலாம், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கெல்லாம் இது செய்யலாம். சட்னி, சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரவை 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ரவை எவ்வளோ எடுத்துருக்கேனோ அதே அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வறுக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து இந்த ரவையை வறுக்க போகிறோம். வறுத்துக்கிட்டே நம்ம ஒன்றா அடுத்தடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு வாணலி வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். குக்கிங் ஆயில், எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல தாராளமாகவே நெய் சேர்த்துருக்குறேன். நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாராளமாக 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தாளிதம் சேர்க்குறதுல நல்ல தாளிதம் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இந்த கடுகு வெடித்து உளுந்தும் அந்த கடலைப்பருப்பும் செவந்த உடனே நம்ம அடுத்து மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது இதோடையே போட்டுடலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் மிக்சியில் போட்டு சுற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நீங்கள் நல்லா துருவி போடுறதுனாலும் போடலாம். பச்சை மிளகாய் கடிப்படுறது பிடிக்கும்னா நறுக்கி போடலாம். நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டிருக்கேன். இது ஒரு கிளறிட்டு அடுத்தது முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ரோஸ்டடுங்கிறதுனால நான் இப்போ சேர்க்குறேன். வறுக்காத முந்திரி பருப்புனா முதலையே சேர்த்துருங்க. அடுத்தது ரவையை ரொம்ப நிறம் மாறாமல் நல்லா வறுக்கணும். நீங்கள் கடையில் ரோஸ்டட் ரவைன்னு வாங்கினா கூட ஒரு தடவை இந்த மாதிரி கலர்றது தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிளறி எடுத்து வைக்கலாம். ரவை நல்லா சூடு வந்துருச்சு. ஏற்கனவே எண்ணெயெல்லாம் காஞ்சு இதாக இருந்தது தானே, அதனால் நல்லா சூடு வந்துடுச்சு. ரொம்ப செவந்து கருகிராமல் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விடலாம். இந்த வறுத்த ரவை எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருக்குறோம். உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் தயிரை ஊற்றி நல்லா கலந்துட போகிறோம். கலந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஊற்றுற மாவு மாதிரி தான். அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் இட்லி மாவு அளவுக்கு தான், கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் இப்படி எடுக்கிற ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. இந்த ரவா இட்லிக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்குற ஒரு பொருள் இது. ஈனோ சால்ட் ரெகுலரே கிடைக்கும், கடையில் வாங்கிக்கோங்க. இந்த அளவு இட்லிக்கு இந்த சின்ன சாஷே போதும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தண்ணியில் கரைச்சி இதில் கலக்க போகிறோம். சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் கலக்க போகிறோம். அதாவது இட்லி ஊற்றுறதுக்கு அடுப்பில் தண்ணியெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இந்த மாவையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் இது சேர்ப்போம். ஒரு கிண்ணத்தில் இதை கொட்டிக்கோங்க. அப்படியே டைரெக்டாக சேர்க்காதீங்க, அங்கங்கே கட்டியாக நின்றோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஈனோ சால்ட் இல்லைன்னா நம்ம சமையலுக்கு சேர்க்குற சோடா சேர்க்கலாம். அதுவுமே கரைச்சி தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், இது பொங்கி வர்றது தெரியுதுங்களா? இது நல்லா பொங்கி வரும். அப்படியே நல்லா கரைச்சி விட்டு அடியில் அந்த பவுடராக இல்லாமல் இதில் அப்படியே சுற்றி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே இப்போ கையோடு ஊற்ற போகிறோம். இது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி சேர்த்து விட்டுறலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி தட்டில் துணி போட்டு அது நல்லா வெட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இப்போது துணி போடாமல் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி தான் ஊற்றுறாங்க. எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் ஊற்றுவேன். அதனால தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 தட்டில் இந்த கலந்த மாவு இப்படி ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஏன் 2 தட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கலாங்கிறது தான். இது ஊற்றிட்டு கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம். அந்த கேரட் ஒரு இதில் வெறும் கேரட் அடியில் போட்டிருக்கிறேன். அப்புறம்
இன்னொரு தட்டில் கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு 4-5, நிறைய வேணாம். இல்லை மாவுலேயே ஃபுல்லாக கலந்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இன்னொரு தட்டில் கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் கேரட், ரெண்டையும் கலந்து வச்சுருக்கிறேன். இது அடியில் போட்டு ஊற்றுறப்போ நம்ம இட்லி எடுக்கிறப்போ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக வரும். இப்போ இது மேலேயே இந்த மாவு ஊற்றிடலாம். தண்ணியை ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் ஈனோ சால்ட் கலங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இட்லி வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நல்லா நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அழகாக வெந்திருக்குது. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். இட்லி பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. இந்த இதில் வச்சு பரிமாறிடுறேன். பட்டாணி வச்சது, பட்டாணி நல்லா வெந்திருக்குது. கேரட்டும் பட்டாணியும் சேர்ந்தது, அதுவும் வெந்திருக்குது. வெறும் கேரட் துருவலும் அப்படியே நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ரவா இட்லி தயாராகிடுச்சு. இந்த கேரட் பட்டாணிலாம் மாவுலேயும் கலந்தும் ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு தொட்டுக்க சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு பரிமாறியாச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.